வெல்கம் டு தியாஸ் குக்கிங் ப்ளாக். கோவில் பிரசாதமான புளியோதரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கொஞ்சமும் ருசி மாறாத அதே ஸ்டைலில் உங்களுக்காக புளியோதரை செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போட போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் புளி காய்ச்சல் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். எலுமிச்சை அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன், பெரிய எலுமிச்சை அளவு. இந்த மாதிரி புளி பழைய புளியாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இதில் 250 ml அளவுக்கு சுடு தண்ணியை விட்டு இதை நல்லா ஊற விடுங்க. ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். சுடு தண்ணியை விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுக்கும்போது நல்லா ஈஸியாக உங்களால் புளியை வேஸ்ட் பண்ணாமல் கரைச்சி எடுக்க முடியும். இந்த புளியோதரை செய்கிறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். மிதமான தீயில் வச்சு கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, முழு மிளகு. எண்ணெய் எதுவும் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த மிளகு வெடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும். அடுத்ததாக கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்போட நிறம் மாறினதும் இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வறுபடணும். அடுத்ததாக உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுவும் பொன்னிறமாக மாறினதும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சிறு கசப்பு தான் இருக்கணும், அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போது இத்தனை பொருளும் நல்லா வறுபட்டுருக்கு, அதனால் கடாய் நல்லா சூடாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எள்ளையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா எல்லா பொருளும் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு தனியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. எள்ளு சேர்க்கறதுக்கு முன்னாடியே தனியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ புளி காய்ச்சல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மிதமான தீயில் கடாய் சூடானதும் 100 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்போட நிறம் பொன்னிறமாக ஆகணும், அதாவது பாதி பொன்னிறமாக ஆகிற அந்த ஸ்டேஜில் காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குண்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 10 போல் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன், காய்ந்த மிளகாயை. அடுத்ததாக வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இப்போது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. மிதமான தீயிலேருந்து குறைவான தீக்கு வச்சுட்டு இந்த வறுத்த வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால எப்போல்லாம் நீங்கள் புளியோதரை மிக்ஸ் போட்டு ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. 15 நிமிஷம் போல் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். அதை நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததும் இதில் 50 ml அளவுக்கு தண்ணீரை விட்டு இது நல்லா கொதிக்க விடணும். அதுக்காக நம்ம தண்ணீரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த புளி காய்ச்சலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ சேர்த்துடலாம். இதில் உப்பு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் உப்பு இதில் குறைச்சலாக சேர்த்துக்கிட்டா கூட பரவாயில்ல, நம்ம ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா திக்காகணும். இந்த புளி காய்ச்சலை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிதமான தீயில் வச்சு நல்லா திக்காக விடுங்க. இப்போ இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது ஓரளவுக்கு திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கோவிலில் கிடைக்கிற புளியோதரை மாதிரியே நமக்கு வேணும்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். புளியை சேர்க்கக்கூடிய எந்த ஒரு டிஷ்லேயுமே நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து பாருங்கள், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க பவுடர்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் இப்போ சேர்த்துக்கலாம். மிச்சம் உள்ள பவுடரை நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணும் போது சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க.
இது சேர்த்ததுமே இந்த புளி காய்ச்சல் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதனால் மிதமான தீயிலேருந்து குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த புளி காய்ச்சல் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புளி காய்ச்சல். கோவில் புளியோதரையில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறுபடாமல் இருக்கும். நான் செய்யக்கூடிய இந்த புளியோதரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். புளி காய்ச்சல் திக்காயிட்டிருக்க இந்த ஸ்டேஜில் மிதமான தீயிலேருந்து குறைவான தீக்கு வச்சு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஓரங்களில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுதான் சரியான பதம். அந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், புளியோதரைக்கு புளி காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸோடு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு கடாயிலே நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளோ மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு. மிச்சம் உள்ளதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடாயில் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போது நான் ரைஸ் இதில் ஆட் பண்ண போகிறேன். புளியோதரை செய்கிறதுக்கு பச்சரிசி தான் பயன்படுத்தணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரிசியை வேக வைக்கும்போது 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து வேக வச்சு அதை நீங்கள் வடித்து இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. ரைஸை வடித்ததுமே பிளேட்டுக்கு மாற்றி அதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரம் உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் புளி காய்ச்சலை சேர்த்து இதை நல்லா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் மிச்சம் உள்ள பவுடரையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் போல் இந்த பவுடரை இதில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உங்களையே அறியாமல் புளிக்காய்ச்சல் நீங்கள் ரெடி பண்ணும்போது அதிகமாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரைஸில் மிக்ஸ் பண்ணும்போது புளிக்காய்ச்சல் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி கம்மியாக சேர்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த புளி காய்ச்சலை கலந்ததும் உடனே சாப்பிடாம ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளி காய்ச்சல் அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே இந்த ரைஸில் நல்லா ஊறி வேறு லெவலாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு. கோவிலில் கிடைக்கிற அதே புளியோதரை கொஞ்சம் கூட ருசியில் மாறாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோட உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.